ஐடியல் பிரஷர் குக்கர் இப்படிக்கு ரோஸ் தொடர்கிறது. Welcome back. You're watching Ideal Pressure Cooker வழங்கும் இப்படிக்கு ரோஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கனவுகள் மூலம் முன்னாடியே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற இந்த நபர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவருடைய இந்த அபூர்வ சக்தி பத்தி we have a psychologist டாக்டர் ராஜ்மோகன், அவர்கிட்ட பேசுவோம். அவர் இதனுடைய சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன, இது சயின்டிபிக்கா இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கறத கேட்போம். கனவுகளை பற்றிய ஆராய்ச்சிகளும் சரி, கதைகளிலையும் நிறைய கனவுகளை பற்றி வருது. போகாதே என் கனவா அப்படின்னு சொல்லி பொல்லாத சொப்பனம் கண்ட, அதனால உனக்கு ஏதாவது ஏற்பட்டுடும் அப்படின்னு சொன்னதா இருக்குது. அதே மாதிரி ஆங்கில இலக்கியங்களிலும் கனவுகளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கனவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒன்று. அவனுடைய மூளை அணுக்கள் எல்லாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு கனவுகள் மிகவும் முக்கியமானவை. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்களை கனவுகள் மூலமா இவருக்கு தெரிய வருது. ஆனா அந்யோன்யமான ஒரு உறவுகள் இருக்கும் பொழுது இந்த கனவுகள் சில சமயத்துல டிஸ்டர்ப் பண்ணுது மனசை. நமக்கு நெருங்கிய ஒருவருக்கு ஒரு துன்பம் இருக்குதுன்னா அது அது கனவா பிரதிபலிக்கலாம். இவருக்கு அந்த எண்ணம் சில மாதிரியான உள்ளுணர்வை ஏற்படுத்தலாம். ப்ரீ காக்னிஷன் சொல்றோம். இது மாதிரியான சில இன்சிடென்டெல்லாம் இருக்கலாம், கோஇன்சிடென்ஸ் ஆகலாம். அவருடைய கனவுகள்ல உண்மையும் இருக்கலாம். நான் கேக்குறது என்னன்னா, அது எப்படி உண்மைகள் இருக்குதுன்னு நான் கேக்குறேன். அந்த உண்மைகள் இருப்பதற்கு அதாவது நெருக்கமான உறவு. அவர் குழந்தைகள் இறந்த மாதிரியோ முதல்ல வந்த மாதிரியோ கனவு காண்றாரு. அதாவது மிக்க நெருக்கமானவர்களுக்கு பற்றி தான் அவர் கனவு காண்றாரு. இன்னொரு மூன்றாம் நபரை பத்தி பாண்டியா வந்திருக்கலாம், ஆனா ஞாபகம் இருக்காது. இது வரைக்கும் நீங்க பார்க்காத இடங்கள்லாம் உங்க கனவுல வந்ததுண்டா? ஈவன் இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகவே இல்லை. அது ஒரு மிக பயங்கரமான கனவு தான். அதுவும் எங்க குலதெய்வம் கோவிலுக்கு போற பாதையில ஒரு கார்ல போறோம். ஒரு இடத்துல இறங்கி ஒரு மினி பஸ் மாதிரி இன்னொரு இடத்துக்கு போறோம். செம்மண் தரையில மழை பெஞ்சு ஈரமா இருக்கு. அங்க இருந்து நடந்து போறோம். ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு, அங்க தண்ணியா நிறைஞ்சிருக்கு. என் பிள்ளைங்க, நானு, என் ஒய்ஃப் எல்லாரும் போய் நிக்கிறோம். அதோட படியில ஒரு பாம்பு கருகி இருக்கு. சின்ன பையன் கருகி வச்சிருக்காங்க. அதை நான் பாக்குறேன். என் பையன், அப்பா அது பாம்புங்கிறான். பக்கத்துல போகாதரா, தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்கிறேன். என் பொண்ணு, எப்பா அங்கிட்டு பாருங்க என்னமோ கிடக்குங்கிறான். அங்கிட்டு ஒரு பெரிய மீன் செத்து ஓரமா கிடக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருந்த பொண்ணு உள்ள விழுந்துருச்சு. உடனே என் பையன் எப்பா பாப்பாவை தூக்க போறேன்னு அவனு உள்ள குதிக்கிறான். அந்த நேரத்துல உள்ள போன 2 பேர் ஃபேஸ்மே வெளியில வரல. தண்ணிக்குள்ள இருந்து நான் படியில நின்று அப்படி வாய் தான், சத்தம் வரல. எனக்கு கனவுலயே சத்தம் வரல. நம்ம பின்னாடி பஸ்ல இருந்து இறங்கினவங்க யாராவது இருக்காங்களா, இல்ல எங்க அப்பா பின்னாடி வந்துகிட்டு இருக்காரா அப்படின்னு நான் பாக்குறேன். பேச முடியல, வாங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க. ஆனா அந்த குளத்துக்கு எதிர்த்த பக்கம் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்தம் போட்டா வந்துருவாங்க, ஆனா சத்தம் போட எனக்கு வாய் வரல. இதை நான் கனவுல பார்த்து நோட்ல எழுதி வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த கோயிலுக்கே இது வரைக்கும் போகாமே இருக்கோம். என் ஒய்ஃப் நிறைய தடவை சொல்லுவாங்க போவோம்னு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது என்ன காரணமோ எனக்கு மனசுல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். நிச்சயமாவே இந்த கனவு கண்டிப்பா உங்களை தொல்லைப்படுத்திருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஆனா மகிழ்ச்சியான கனவுகள் நீங்க கண்டதுண்டா? மகிழ்ச்சியான கனவுகள் ரொம்ப ரேர். யாராவது ஹெட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல யாராவது அழுகிற மாதிரி இருக்கும். ஈவன் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிவகாசியில பிரஸ் வச்சிருக்காரு. அவர் ஒரு கார் வச்சிருக்காரு. அவர் கார் பஞ்சர் ஆகுற மாதிரி கனவு. அதை நான் அவர்கிட்ட வேற ஒரு விஷயம் பேசுறப்போ, ஏன்னா உங்க கார் பஞ்சர் ஆயிரும்னே அப்படின்னேன். நான் கார் வாங்கினதே உனக்கு தெரியாது, நீ எப்படி சொல்ற அப்படின்னாரு. இல்ல சொல்லியிருக்கீங்கண்ணே அப்படின்னு. அப்ப என்ன கலர்னு சொல்லு அப்படின்னாரு. ரெட் கலர் கார் அப்படின்னு. எப்பா செட்டுக்குள்ள இருக்கு, எடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. செட்டுக்குள்ள இருக்கு, எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. செட்டுக்குள்ள திறந்து பாருங்க, உள்ள பஞ்சரா நிக்கும் அப்படின்னு. பட் இது வரைக்கும் அவர் இன்னும் ஒன்னும் சொல்லல. அவர் வெளியூர்ல இருக்கேன்னாரு, ஒன்னும் சொல்லல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர சந்தோஷமா எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறது இது வரைக்கும் நான் என்னோட விஷன்ல. இந்த மாதிரி நீங்க சொல்றத பார்த்தா நிறைய சோகம், அதிர்ச்சி நிறைந்த கனவுகளே உங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. அது நிறைய நடக்கவும் செய்யுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. அதெல்லாம் உங்களை பயத்துல ஆளாக்கலையா? மனதளவுல அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலையா? ஆனா இது பாதிப்புன்னு எனக்கு எதுவும் இல்லை. இது ஒரு கேஷுவல், இது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு கூட நான் ஃபீல் பண்ணிக்குவேன். யார்கிட்டனாலும் ஜாலியா பேசிக்கிருவேன். ஆனா இது வரைக்கும் யாருக்கும் வெளியில தெரியாது. என்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் தவிர யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் உங்களுடைய கனவுகள் பத்தின அந்த அதிசயமான உணர்வுகளை சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க. நான் எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் பண்றேன் மேடம். 1980 ல இருந்து
ஆனால் கரண்ட் ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போ ஷாக் அடிப்பேன் எதனா ஆபத்து இருக்கும் அது இதுன்னு சொல்லி 110 வோல்ட்லேருந்து நான் ட்ரை பண்ணேன் மேடம். எப்போ உடம்பு கரண்ட் கொடுப்பேன். அப்படியே இப்போ எவ்வளோ வோல்ட்டு பிடிக்கும் எனக்கே தெரியாது. எவ்வளோ வோல்ட்டு பிடிச்சாலும் ஒன்றும் ஆகலை உடம்பு. அது மாதிரி உடம்புல எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் பிடிச்சாலும் ஒன்றும் ஆகிறது ஒன்றும் ஆகலைங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. எவ்வளவு வோல்டேஜ் வரைக்கும் நீங்க அதிகபட்சம் எந்த அளவுக்கு? அது எனக்கே தெரியல மேடம். நான் டிரான்ஸ்பரம் எங்க பார்த்தாலும் எங்க கரண்டே ஆஃப் பண்ண மாட்டேன், அப்படியே சேர்ந்துட்டு வரும். அப்படி என்ன பண்ணுவீங்க? இல்லை மேடம், அப்படியே கையில இது பண்ணுவேன், அப்படியே கரண்டே ஆஃப் பண்ண மாட்டேன் எங்கேயுமே. அதாவது எங்கேயாவது ரிப்பேர் பண்ண போனா? ஆமா, கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டேன் எங்கேயுமே. வீட்டுல ஆளுங்களே பயப்படுவாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிஷியன் எல்லாம் வருவாங்க, ஆஃப் எல்லாம் பண்ணுவாங்க. ஈபி காரங்களே வருவாங்க நம்மளை பார்த்தா. ஸோ எலக்ட்ரிசிட்டியை நீங்க இப்ப வந்து உங்க உடம்புக்குள்ள பாய்ச்சுறீங்க, எந்த வித பாதிப்பும் இல்ல உங்களுக்கு? கரண்ட் பிடிக்கும் போது ஓரளவுக்கு அப்படியே மத்தா இருக்கும் கொஞ்சம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு மத்தா இருக்கும். இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி கரண்ட் பிடிச்சிருக்கும் போது உங்களை வேற யாராவது வந்து தொட்டா அவங்கள இப்ப கரண்ட்ல எப்படி ஷாக் அடிக்குது அதே மாதிரிதான் அடிக்கும், அவங்களுக்கு அடிக்கும். அப்ப உங்க உடம்பு மூலமா அந்த மின்சாரம் பாஞ்சிட்டு இருக்கு. ஃபுல்லா இருக்கும் மேடம், உடம்பு ஃபுல்லா இருக்கும் மின்சாரம். அந்த மாதிரி இது மாதிரி நீங்க கரண்ட் பிடிச்சிட்டு இருக்கும்போது வேற யாராவது உங்களை தொட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இங்க ஒரு பையன் கூட இது ஹெல்ப்பரா வந்திருக்குல்ல, அவரு தொட்டுட்டு அப்படியே வீழ்ந்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும். எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை மேடம். எங்க போனாலும் கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டேன், அப்படியே தைரியமா. எப்பமாவது ஷாக் அடிச்சிருக்குதா உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல அடிச்சிருக்கு மேடம். அதான் 1980ல. அப்பலேருந்து சரின்ட்டு நான் அப்படியே சும்மா டச் பண்ணி அப்படியே இது பண்ணி அப்படியே வோல்ட் உடம்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். 22 வருஷமா உடம்பு பிராக்டிஸ் பண்றேன். இல்ல இது ஏன் செய்ய தோணுச்சு? இது வந்து ஒரு விபரீதமான விஷயம் இல்லையா இந்த மாதிரி கரண்ட்டை பிடிச்சி? இல்ல மேடம், பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்ல எல்லாம் அப்படியே ஒயர் எல்லாம் மெல்ட் ஆயிடும், அப்படியே ஜாம் ஆயிடும். அதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணோம். அப்போ வந்து ஃபுல்லா ஆஃப் பண்ணோம். ஃபுல்லா ஆஃப் பண்ணோம்னா பக்கத்துல மோட்டர் ஓடிக்கிட்டு வரும், அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால அப்படியே லைன் ஆஃப் பண்ணாம அப்படியே லைன்ல வேலை செய்யணும். என்ன பண்ணுவீங்க? அது மேடம், கரண்ட் ஒயர் இருக்குங்களா, அப்படியே சீவி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே அந்த மெட்டல்ல அப்படியே பாய்ச்சிட்டு இருக்கும் போதே சீவி அதை ட்விஸ்ட் பண்ணி. ஆமா, கரண்ட் அப்படியே இருக்கும். அப்போ என் பக்கத்துல எல்லாம் வந்து டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் பசங்க. உங்க உடம்ப இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை மேடம். அந்த ஸ்டார்டிங்ல 2 வாட்டி அடிபட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் ஒண்ணும் இல்லை. இல்ல உடல் ஆரோக்கியம் ஏதாவது பாதிப்பு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம், ரொம்ப சாதாரணமா இருக்கு. அந்த கரண்ட் நம்ம இது பண்ணும்போது மின்சாரம் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அவ்வளவுதான். அது நம்ம டிஸ்கனெக்ஷன் பண்ணா அப்புறம் ஒன்றும் திரும்ப. இல்ல மற்றவங்க மாதிரி நீங்களும் ஆஃப் பண்ணி பண்ணலாமே சேஃப்டியா? பண்ணலாம் மேடம், அது ரிஸ்க் இல்லை மேடம். அது இப்போ ஒரு வீட்டுல கரண்ட் இருக்கும், ஒரு வீட்டுல தூங்கின்னு இருப்பாங்க. அவங்க வந்து நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணாதீங்க. இல்ல அவங்களால ஏன் பாக்குறீங்க? உங்க உயிர் தானே உங்களுக்கு முக்கியம். அதுல நானும் கேர் பண்றது இல்லை மேடம் அந்த மாதிரி. இல்ல அந்த அந்த விளையாட்டு மேல உங்களுக்கு ஒரு போதையா? இல்லை மேடம், நான் ஸ்டார்டிங்ல இருந்து பழகும் பண்ணனால அது அப்படியே எனக்கு அது இன்னும் எவ்வளவு வோல்ட் வரைக்கும் நம்ம பிடிக்கணும்னு ஒரு அப்படியே ஆசை. சோ அதான் ஒரு 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 வெறிய ஒரு விளையாட்டுத்தனமா ஆயிடுச்சு. விளையாட்டு எவ்வளவு வோல்டேஜ் வரைக்கும் பிடிக்கணும்னு உங்களுக்கு அது எனக்கு தெரியல மேடம். அது இது வரைக்கும் ஹையஸ்டா எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க? 440 500 மேலவே இது பண்ணிக்கிறேன். 440 வோல்டேஜ் வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க. டிரான்ஸ்ஃபாரம் கிட்டவே பிடிப்பேன் மேடம். இந்த 440 வோல்டேஜ் ஒரு சாதாரணமான மனிதர் பிடிச்சா என்ன ஆகும்? ஹார்ட் வெடிச்சிடும் மேடம். ஹார்ட் வெடிச்சிடும்? ஆமா, கரண்ட் உள்ள போனா அப்படியே அவங்களுக்கு செட் ஆகாட்டி வெடிச்சிடும் அப்படியே. ஆனா அந்த அளவுக்கு வோல்டேஜ் நீங்க சர்வ சாதாரணமா பிடிக்கிறீங்க, பிடிச்சிட்டு டாடா சொல்லிட்டு வர்றீங்க. நீங்களும் குழம்பி போயிருப்பீங்க, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஆன் ஐடியல் பிரஷர் குக்கர் வழங்கும் இப்படிக்கு.